ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பிக்கோ ஐசி யூஸ் பண்ணிவிட்டு பிக்கோ RP2040 ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேவ்ஃபார்ம் கேப்சர், வேவ்ஃபார்ம் அனலைசர் அந்த டூல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் பண்ண வரைக்கும் நம்மளோட ஃபாஸ்ட்டு சிக்னலை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 40 ஹெர்ட்ஸ் சிக்னல் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சிக்னல் வந்து 40 ஹெர்ட்ஸில் சிக்னல் இருக்குது. ஸோ இந்த சிக்னல் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறேன் 50 ஹெர்ட்ஸுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸு ஃப்ரீக்வன்சி வந்து ரீட் பண்ண முடியும். சேம் இங்கே 50 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறையா மோடில் செட் பண்ணியிருக்கேன். ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட், மேக்ஸிமம்னு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ என்ன அல்காரிதம்னா ஃபோரியர் ஃபாஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அல்காரிதம், அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பெக்ட்ரம் அனலைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இங்கே ஷோ ஆகிட்ருக்கும். இந்த பீக் பார்த்திங்களா, இந்த இதில் பீக் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ நான் 60 ஹெர்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எஃப்எஃப் மெத்தடில் வந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கும். 70, 80, 90, 100 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும், 100 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த சிக்னல் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதை நான் மேக்ஸிமம் லெவலுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா 200, 300, இப்போ 400 இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். 500, 600, 700, இப்போ 800 கொடுத்துருக்கோம். இப்போ 900, இப்போ 1000. ஸோ பார்த்திங்கன்னா 1000 இதில் பார்த்திங்கன்னா 1000 கரெக்டாக எக்ஸாக்ட் 1000 இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 இருக்குது. ஸோ இப்போ வந்து கிலோவாட்ஸில் சிக்னல் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து கிலோவாட்ஸில் இருக்குது. இப்போ 10 கிலோவாட்ஸ், 20 கிலோவாட்ஸு, 30. ஸோ 30 வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து 10 தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் ரேஞ்சை மொத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கும். 30,